வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நமக்கு மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2க்கான வீடியோ. பார்ட் 1 வீடியோ நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நேற்று பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் எழுத்து தேர்வுன்றது இருக்குது. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனும், அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நமக்கு மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்குமான எழுத்து தேர்வு அப்படின்றது நடத்த போகிறாங்க. ஸோ இதில் ப்ரீவியஸ் செட் கொஷின் பேப்பரை ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற ஒரு இதுக்கு வந்து வர முடியும். அதனால தான் ப்ரீவியஸ் செட் கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்குறோம். கிளாஸஸ் வந்து எடுப்பீங்களான்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த லாஸ்ட் டைமில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவு. தேர்வுக்கு வந்து 1 மாத காலம் தான் இருக்குன்றப்ப நம்ம சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு போனோம் அப்படின்னா 6 மாத காலமாவது ஆகும். குறைந்தபட்சம் அந்த 9 சப்ஜெக்ட்டும் நம்ம கவர் பண்ணி நோட்ஸ் கொடுக்கறதுக்கு 6 மாத காலம்ன்றது கண்டிப்பாக எடுத்துக்கும். கண்டினியூட்டியாக நம்ம ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் போட்டால் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு அந்த மாதிரியான சான்சஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். நீங்கள் டேரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் படிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா 2 சப்ஜெக்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து தமிழ், பொது அறிவு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த டைமிங்கில் எதையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க, ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ கிளாஸஸ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும், அதிகபட்சமான கேள்விகள் இந்த டாப்பிக்கில் கேட்பாங்கன்றது மட்டும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதற்கான அப்டேட்ஸ் அப்படின்றது கூடிய நான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டு தரேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நேற்று பார்த்துருந்த 25 கேள்விகளை தொடர்ந்து நம்ம 26வது கேள்வி வந்து பார்க்கலாம். என்சிசிஇ எப்போது நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1956. என்சிசிஇனா என்ன அப்படின்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன். ஸோ இது வந்து கேட்கலாம். என்சிசிஇனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் இ என்பது எதை குறிக்கிறது கேட்கலாம். ஈனா எஜுகேஷனா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா, எவாலுவேஷனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. என்சிசிஇ அப்படின்றது நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன். ஸோ என்சிசிஇ எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1956. ஸோ 1956ஆம் ஆண்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் அப்படின்றது நிறுவப்பட்டது. கூட்டுறவுத்துறையின் முப்பெரும் கடவுள் பிரம்மா, சிவன், விஷ்ணு என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர். ஸோ கூட்டுறவுனுடைய முப்பெரும் கடவுள்னு கேட்டாங்கன்னா பதிவாளர் தான் முப்பெரும் கடவுள். இந்த முப்பெரும் கடவுள் யாருன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணுன்றவங்க தான் முப்பெரும் கடவுள். அதில் யாரை வந்து கூட்டுறவுத்துறையில் குறிக்கிறாங்கன்னா பதிவாளரை குறிக்கிறாங்க. இந்திய கூட்டுறவு சங்கங்கள் எந்த மாதிரியான நிறுவன அடுக்குமுறைகளை கொண்டுள்ளன? கூட்டு அடுக்குமுறைகளை கொண்டுள்ளன. இந்திய கூட்டுறவு சங்கங்கள் எந்த மாதிரியான நிறுவன அடுக்குமுறைகளை கொண்டுள்ளன? கூட்டு அடுக்குமுறையை கொண்டுள்ளன. வேம்னிகேம் என்பது வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். ஆப்ஷன் பி வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். என்சிசிடி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பரிந்துரை செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் குழு. சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தது எந்த குழுன்னு கேட்டாங்கன்னா என்சிசிடி தேசிய கூட்டுறவு பயிற்சி மன்றம். இந்த குழுவை தான் வந்து பரிந்துரைத்தது சுவாமிநாதன் குழு. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் மாதம் நவம்பர் மாதம். இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் மாதம் நவம்பர் மாதம். என்சியுஐ தேசிய கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும் காலாண்டு இதழ். ஸோ தேசிய கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும் காலாண்டு இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஆப்ரேட்டிவ் ரிவ்யூ. இந்தியன் கோஆப்ரேட்டிவ் ரிவ்யூ என்னும் காலாண்டு இதழை வெளியிட வந்து எதுக்காக வெளியிடுறாங்கன்னா இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் தான் வந்து வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். கொஷின்ஸ் வந்து எப்படின்னா டிஸ்ட் பண்ணி கேட்கலாம். இந்தியன் கோஆப்ரேட்டிவ் ரிவ்யூ என்று வெளியிடப்படும் காலாண்டு இதழ் யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னா தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடுறாங்க. எந்த இதழ் அப்படின்னா காலாண்டு இதழ். என்ன மாதிரியான இதழ்? இதனுடைய நேம் கேட்டாங்கன்னா இந்தியன் கோஆப்ரேட்டிவ் ரிவ்யூ. முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1910. முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1910. நுகர்வோர் கூட்டுறவில் சரக்கிருத்தலின் நோக்கம் என்ன? நுகர்வோர் கூட்டுறவில் சரக்கிருத்தலினுடைய நோக்கம் மேற்கூறிய அனைத்தும். The purpose of stock taking in consumer cooperative is. ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான இது வந்து புரியும். The purpose of stock taking in the consumer cooperative is all the above சொல்லி கொடுத்துருக்காங்க. To decide the actual value of stocks on hand, to prepare the profit and loss account and balance sheet. Third option வந்து to ascertain the shortage and to detect
பில்ஃபரேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கூறிய அனைத்துமே இந்த கூட்டுறவு சரக்கிருத்தலுடைய நோக்கமாக அமைது. என்ன கூட்டுறவுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ். ஸோ இதில் வந்து இதனுடைய நோக்கம் மேற்கூறிய அனைத்துமே இருக்குது. கையிருப்பு சரக்கின் உண்மை மதிப்பை முடிவு செய்ய, லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பை தயார் செய்ய, பற்றாக்குறை மற்றும் சிறு களவுகளை உறுதி செய்ய. ஸோ ஆப்ஷன் டின்றது 3த்துக்குமான விடை. சந்தையிடுகை கூட்டுறவு சங்கத்தில் உபரியின் முக்கிய பகுதியை எதன் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது? சந்தையிடுகை கூட்டுறவு சங்கத்தில் உபரியின் முக்கிய பகுதியை எதன் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி வியாபார நடவடிக்கைகளில் பங்கேற்பு. பின் வருவனவற்றில் எது 3 வகை கடன்களில் ஒன்று? ஸோ இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துடலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி 3C ஆஃப் கிரெடிட் சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து தமிழில் நமக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க, டிஃப்ரென்ஷியேட்டாக இந்த கொஷின்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியாத மாதிரி. இந்த சின்ற இது வந்து கிரெடிட் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் அந்த மாதிரியான ஒரு வேர்டே இல்லை. பின் வருவனவற்றுள் எது 3 வகை கடன்களில் ஒன்று? ஸோ 3 வகை கடன், அதாவது கேஷா, கேரக்டரா, கிரெடிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சார்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆப்ஷன் பின்றது குணம். 3 வகை ஒருவருடைய குணத்துக்காகவே அந்த கடன்களை வந்து நமக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்ட்டு எது 3 வகை கடன்களில் ஒன்று? ரொக்கம், கடன், கட்டணம். ஆப்ஷன் பி குணம். நகைக்கடன் டேஸ் கடனுக்கான உதாரணம். நகைக்கடன்கிறது குறுகிய கால கடனுக்கான உதாரணம். ஷார்ட் டேர்ம் லோனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜுவல் லோன். அடுத்த கொஷின், இவற்றில் ஒன்று லேவாதேவிக்காரர்களின் அபிமானத்திற்கான காரணி ஆகாது. அபிமானத்திற்கான காரணி ஆகாது. கடன்கள் மீது குறைந்த வட்டி விதித்தல். ஸோ இந்த லேவாதேவிங்கிறது ஒரு ப்ரீவியஸாக அந்த ஒரு காலத்தில் வந்து இருந்தது. அந்த லேவாதேவின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடன்கள் மீது குறைந்த வட்டியை விதித்தல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து காரணி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வாக்குறுதி பத்திரம், மாற்று உண்டியல், காசோலை மற்றும் வங்கி வரைவோலை ஆகியவற்றை எப்படி அழைப்பார்கள்? மாற்று உரிமை ஆவணங்கள். ஆப்ஷன் சி மாற்று உரிமை ஆவணங்கள். பொதுவாக வாக்குறுதி பத்திரம், மாற்று உண்டியல், காசோலை மற்றும் வங்கி வரைவோலை ஆகியவற்றை இப்படி அழைப்பார்கள் அப்படின்னா மாற்று உரிமை ஆவணங்கள். எஸ்எல்ஆரின் விரிவாக்கம் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ சட்ட ரீதியான பணப்புழக்க விகிதம், எஸ்எல்ஆர். ஸோ எஸ்எல்ஆர் தான் நம்ம படிச்சிருப்போம் இங்கிலீஷில். ஸோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றதுனுடைய விரிவாக்கம். வங்கி விகிதம் டேஸால் தீர்மானிக்கப்படுகிறது? வங்கி விகிதம் ஆர்பிஐயால் தீர்மானிக்கப்படுகிறது. பின் வருவனவற்றுள் எது கட்டமைக்கப்பட்ட மற்றும் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வடிவமைக்கும்? கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904. பின் வருவனவற்றுள் எது கட்டமைக்கப்பட்ட மற்றும் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வடிவமைக்கும்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904. பயிர்க்கடன் முறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் மும்பை. எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது? ஏ மற்றும் பி. ஆப்ஷன் ஏ மற்றும் பி. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949, வங்கிகள் சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் 1965. ஸோ ரெண்டுமே வங்கி ஒழுங்குமுறை, அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே வந்து ரிசர்வ் வங்கியை வந்து கவர்னன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவும் பியும் சரியான விடை. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949, வங்கிகள் சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் 1965. பெருநகர அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் இவ்வாறு அழைக்கப்படும். தொடர் நகர கூட்டுறவு வங்கிகள். பெருநகர அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் இவ்வாறு அழைக்கப்படும். தொடக்க நகர கூட்டுறவு சங்கங்கள். நான் வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றி சொல்லியிருக்கேன். பெருநகர அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் இவ்வாறு அழைக்கப்படும். தொடக்க நகர கூட்டுறவு வங்கிகள். ஆசியாவின் முதல் கூட்டுறவு வங்கி எது? ஆசியாவினுடைய முதல் கூட்டுறவு வங்கி அன்யோன்யா கூட்டுறவு வங்கி லிமிடெட். ஆப்ஷன் பி. கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் 1904 கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ காஞ்சிபுரத்தில் என்ன சங்கம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் 1904 கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த இதை பற்றி தொடக்க வேளாண்மை கடன் சங்க கூட்டுறவு சங்கத்தை பற்றி நமக்கு வந்து போன 2023 கேட்கப்பட்ட முதல் கேள்வி அதுதான்.
ஸோ அந்த சங்கம் எங்கே இருக்குன்றதை, காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்பிஏயின் விரிவாக்கம் எழுதுக. என்பிஏங்கிறது செயல்படாத சொத்துக்கள், நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். என்பிஏங்கிறது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். இது ஒரு பிரபலமான இரு தனிநபர்களுக்கு பொருந்தும் கூட்டு கணக்கு, இருவரில் எவரேனும் கணக்குகளை கையாள முடியும். இது ஒரு பிரபலமான இரு தனிநபர்களுக்கு பொருந்தும் கூட்டு கணக்கு, இருவரில் எவரேனும் கணக்குகளை கையாள முடியும். இருவர் அல்லது உயிருடன் இருப்பவர். ஆப்ஷன் ஏ. தேசிய கூட்டுறவு விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் கூட்டமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? மும்பை. தேசிய கூட்டுறவு விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் கூட்டமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? மும்பை. ஸோ அடுத்த 25 கொஷின்ஸை வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் வந்து கொஷின்ஸ் அப்படின்றது வந்து கேட்பாங்க. அதனால் டேரெக்டாக நீங்கள் படிக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். டிசிஎம் புக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க எந்த ஆப்ஷன்ஸுமே இருக்காது, புக்ஸ் கொடுக்கவே 10 days ஆகும், 1 week ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு என்ன சோர்ஸஸில் புக்ஸ் கிடச்சாலும் வாங்கி படிங்க. ஸோ நம்மளுடைய புக்ஸையும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம அந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபைனல் கைடன்ஸ் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஆன்லைனில் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆப் மூலிமா தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்புடைய லிங்க்கு, ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற வீடியோஸ் வந்து தொடர்ந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.